அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வருட கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது சனி, ராகு, கேது, குரு. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு நீண்ட காலமாக ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். மாத கிரகங்கள் ஒரு குறுகிய காலகட்டம் மட்டும் இம்பேக்ட் ஏற்படுத்துறதுனால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போ இந்த வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே அதுதான், அந்த அமைப்பு தான். சரிங்களா? சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு கடக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருக்கார்? 12ஆம் இடமான உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். லாபஸ்தானத்தில் சனி, அதாவது உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதி கிரகம். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9 மற்றும் 10ஆம் அதிபதி, தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் சனி இருப்பார். உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இப்போது மீன ராசியில் செஞ்சிருக்காங்க. குரு உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்காங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். ராகு உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கார். கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்காங்க. இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அக்டோபர் கடைசி பார்த்திங்கன்னா அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். சனிக்கு இந்த வருடம் பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாது. 2027 தான் உங்களுக்கு சனி பயிற்சி வரும். ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கடைசியில், அதாவது டிசம்பர் மாதம் இந்த வருடம் கடைசியில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடக்கும். சனி 11ஆம் இடமா லாபஸ்தானத்தில் தான் அங்கே இருக்கார். சரிங்களா? குரு மட்டும் 2 இடத்துக்கு மாறுவார். அதாவது கடகத்துக்கு போவார், அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு போவார். நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. தொழில் நல்லா போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வாழ்க்கையில் அப்படி கனவாக தான் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் அது மாதிரி சாத்தியப்படலை. சரிங்களா? எல்லாத்துக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை, வாழ்க்கையில் நல்லது நடக்கலை. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லக்னாதிபதியில் கெட்டு போயிருப்பாருங்க. சரிங்களா? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கோச்சார பலன் மூலமாக இந்த கோச்சார கிரகங்கள் நகர்னால உங்களுக்கு ஒரு சில விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக. ஏன்னா குரு பாருங்கள் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இந்த வருடம் அமைச்சு தரும். 3ஆம் இடத்துல குரு போகிறனால இந்த வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் தைரியம், ஒரு விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க. தைரியம் கிடைக்க போகுது, மனசில் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிற முயற்சி, அந்த இடத்துல குரு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் ஒரு 3ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க. அப்புறம் 4ஆம் இடத்துக்கு குரு போகிறது ஒரு மேன்மையான அமைப்பு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சொத்து வாங்க முடியாமல், நிலம் வாங்க முடியாமல், வாகனம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் வாங்க முடியாமல் இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் பாருங்கள், வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலத்துக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது முடிக்காமல் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். அப்போ வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, பூமி யோகம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு போகிறனால ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு கொடுத்துருங்க. அதனால் சந்தேகமே கிடையாது. 10ல் ராகு இருக்கார். தொழில் நல்லாயிருக்கும், தொழில் மாற்றலாம் இந்த வருஷம். தொழில் மாற்றம், தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வர்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போகும். 4ஆம் இடத்துல கேது இருந்தாலே அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகள், உங்களோட ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு போகும், பார்த்துக்குங்க. பிபி சுகர் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் அக்கறை காமிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா 4ஆம் இட சுகஸ்தானத்தில் கேது இருந்தாலே கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு போகும். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு. 11ஆம் இடத்துல சனி.
9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போ தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்குதுன்னு காமிக்குது. சரிங்களா? தொழில் மூலமாக நல்ல வளர்ச்சி. ஏன்னா ராகு 10ல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சனி 11ஆம் இடத்துக்கு போகிறனால 11ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் மூலமாக ஒரு எதிர்பாராத வளர்ச்சி. ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, செலவு மேலே செலவு உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும், விரயங்களாக தான் போயிட்டு இருந்திருக்கும், உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்காது. அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லையே. என்ன அடுத்தவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட திறமை அதாவது அவங்களுக்கெல்லாம் திறமை கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு திறமை அதிகமாக இருந்தும் முன்னேற முடியலையே ஒரு ஆதங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி, நல்ல வருமானம் கிடைக்கிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் கிடைக்கிறது தொழில் மூலமாக. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன், வேலையில் இடமாற்றம், ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா 11ல் சனி இருக்கிறது ஒரு அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கு ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார், அது உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் பண்ணாது. குரு உங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2 இடத்துக்கு வரனால திருமணத்துக்கான முயற்சியெல்லாம் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிரும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க உங்களுக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே சாதகமாக அமைஞ்சிடும். 4ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே இந்த சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஒரு மாற்றம் ஏற்படுங்க, கவலைப்படாதீங்க. இந்த 2025 விட இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சில மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் தான் ஏற்படுத்தும். சில வளர்ச்சிக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அதேமாதிரி வளர்ச்சிக்கான கடன், ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது, லோன் இந்த காலகட்டங்களில் அப்ரூவ் ஆயிரும். ஒரு வீடு கட்டுறது, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஒரு நிலம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு கேட்ட கடன், கேட்ட உதவிகள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்தில் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். அது 4ஆம் இடத்துக்கு குரு அக்டோபர் மாதம் கடைசி பகுதியில் போகிறனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். ஆரம்ப பகுதியில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். சரிங்களா? கோச்சார பலன் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம், பொதுவாக பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், ராகுக்கு எங்கே இருக்காங்க. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கும். ஏன்னா வருட கிரகங்கள்னால இந்த 4 கிரகங்கள் தான். உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன. ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 35 வயசுக்கு இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 45-50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அது நல்லதா கெட்டதோ அது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லும். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்காது தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன தசையில் என்ன புத்தி போயிட்டுருக்கு, உங்களுக்கு அது சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.